வாங்க வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் அப்படிங்கிற படத்தோட கதை பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம கவின் நடிப்புல திரையரங்குல வந்திருக்கு. இதுல என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து சின்ன வயசுல இருந்தே நான் பெரிய நடிகன் ஆகணும், ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஏமோடு இருக்கா. அவன் ஸ்டார் ஆகனானா இல்லையா அப்படிங்கிறத படத்தோட கதை. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தை ஓப்பன் பண்ணோம்னா 1989 அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்பா வந்து ஒரு அப்பா வந்து தான் பையனுக்கு வந்து ஃபேன்சி டெஸ்ட் காம்படிஷன், அதாவது அந்த போய் பாரதியார் கெட்டப் போட்டு அவர் வந்து மொத்தமா கெட்டப் போட்டிருக்காரு. அப்போ பார்த்து மீசையை காணும். அச்சோ, மீசையெல்லாம் பாரதியார் எப்படி, நீ வேற வசனம் பேசும்போது எல்லாம் சிரிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்கு. அப்பதான் அப்பா ஒன்று சொல்றாரு, ஒரு நடிகன் வந்து எதை வேணா மறக்க வைக்க முடியும், உன் மீசையை மறக்க வைக்க முடியாதா, அதனால வந்து நீ வந்து கான்ஃபிடண்டா பேசு, உன் மீசையவே மறந்துடும் ஆடியன்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன் படுத்தி அனுப்புறாங்க. இவர் பேர் கலையரசன், இந்த குட்டி பையன் தான் கவின். இவர் வந்து ஸ்பீச் பயங்கரமா பேசி மொத்தமா எல்லாத்தையுமே மறக்கடிச்சிடுறாரு. அப்பதான் இன்ட்ரோடக்ஷன் போடுறாங்க, ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடக்ஷன் போறாங்க. இவர் கலையரசன் ஃபேமிலியில யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பாட்டி, இவங்க அப்பா, இவங்க அம்மா, ஒரு அக்கா இருக்காங்க. இதுதான் இவங்க ஃபேமிலியோட குட்டி விரிவாக்கம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இவர் கொஞ்சம் பெரிய பையனாக இவர் ஸ்கூலுக்கு போறாரு. ஸ்கூல்ல இருந்து இவருக்கு வந்து நடிப்பு தான் ஆரம்பம். இவங்க அப்பாவும் வந்து இந்த பீச்சில் வந்து இந்த ஸ்டார்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அங்கே நடுவில் வச்சு இவங்க அப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பார். நீ ஒரு நாளைக்கு இந்த படத்தில் நீயும் வரவிடா அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷனாக இருப்பார். ஸ்கூல்லேருந்தே இவர் வந்து ஆக்டிங்கில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு வைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து இவர் வந்து விஸ்காம் எடுக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க அம்மா வந்து முடியவே முடியாது, நீ இன்ஜினியரிங் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியர் எடுக்க போகிறாரு. 12th இவர் மார்க் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 70-71 இருக்கங்காட்டி உங்க அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இதனால வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிறாங்க. இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வந்து இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரும் அப்படிதான் இவரை பார்த்து பிட் எழுதி அவரு 70-71 வாங்கி வீட்டில் செருப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ மொத்தமாக அவங்க 2 பேரும் சேர்ந்து காலேஜுக்கு போறாங்க. காலேஜில் போய் இன்ஜினியரிங் காலேஜில் தான் இவரும் சேர்றாரு. இவர் சேர்ந்தவொடனே ஆஸ் யூஸ்வல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரும் படிக்காமல் நான் தாண்டா இந்த காலேஜே கண்ட்ரோல் பண்ணுறவன் அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா திரியிறாரு. அப்போ தான் வந்து இவர் வந்து செகண்ட் இயர் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர்லாம் புதுசாக வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சா, ஏதோ ஒரு பொண்ணு வந்து பயங்கரமாக வரும் அப்படிங்கிற மாதிரி ரெடியாகி போகிறாரு. அப்போ தான் ஹீரோயின் இன்ட்ரக்ஷன் ஆகுது. ஹீரோயின் பேர் மீரா. ஹீரோயினை பார்த்தவொடனே இவருக்கு அப்பா ரொம்ப அழகாக இருக்காங்களே, இவங்க லவ் பண்ணிட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ஆஸ் யூஸ்வல் ஸ்டோரியோட இவர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நல்லா லவ் பண்ணுற மாதிரி பல வித்தைகளை காமிக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு கண்டுக்காமையே போயிடுது. இது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கோசமே ஒரு பாட்டு எழுதி பயங்கரமாக வந்து ஸ்டேஜில் பாடுறாரு. அப்போ ஒரு சீனியர் பசங்க எல்லாமே இவரை கிண்டல் பண்ண இவர் கிட்டார் எடுத்து அந்த சீனியர் பசங்களை மண்டையை உடைக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட போய் இந்த மாதிரி உனக்கு இதுதான் பிடிச்சது அதுதான் பிடிச்சதுன்னா மொத்தமாக ஹீரோயினுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்ல, அப்போ ஹீரோயின் பலார்னு ஒரு கன்னத்தில் விட்டுட்டு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கே, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு தெரிஞ்சு வச்சிருக்கியா, என் அண்ணன் மண்டையை தான் நீ உடச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு பயங்கரமான சாக்கு. அச்சுட்டோம் மச்சா மண்டையை உடச்சிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு சாக்கு. ஹீரோயினை வந்து பயங்கரமாக தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றி இருக்கணும், என்ன அவனே அடிச்சிட்டியா, அவன் ஏன் ஆள் தெரியுமா, அவனை எத்தனை நாளாக நான் லவ் பண்ணிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ்லேருந்து டீச்சர்ஸ் வரைக்கும் ஹீரோவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹீரோயினுக்கு பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு பேச ஒருவேளை அவன் நல்லா வந்தானோ அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்தில் தோணுது. இப்போ டேரெக்டாக ஹீரோ என்ன பண்ணிடுறாருனா, ஹீரோயினோட வீட்டுக்குள்ளேயே போய் ஜம்ப் பண்ணிடுறாரு ஏனியை போட்டு. இந்த மாதிரி நான் சாரி சொன்னால் தான் போவேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆளுக்கு வேணா 2 பூரி சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி மொக்க காமெடியெல்லாம் போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அங்கேயே வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கவும் ஹீரோ வந்து வெளியே சான்ஸ் நடிக்கிறதுக்கான சான்ஸ் தேடிட்டு தான் இருக்காரு. இவரும் இவங்க அப்பாவும் போய் ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது, ஒன்றும் பிரச்சனை சார், உங்கள் பையன் தான் ஹீரோ, ஆனால் ஒரு 5 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வந்து எங்கேயுமே சான்ஸ் கிடைக்காம அலமோதிட்டு இருக்காரு. அதே டைமில் வந்து ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி அழுதுட்டு நிற்கிறாங்க, என்னை ஒருத்தர் கிண்டல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போய் அடின்னு அடிச்சு மண்டையை உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பிரின்சிபால் ரூமுக்கு போனதுக்கப்புறம், எதுக்கு ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் தானே கிண்டல் பண்ணாங்க, பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது, எந்த ஈவெண்ட்லையும் கலந்துக்கூடாது, டான்ஸ் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறாங்க காலேஜ்லேருந்து. இவர் அதெல்லாம் வந்து வேற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்து பொண்ணு வேஷம் போட்டு, ஹீரோ அதாவது பொண்ணுங்க தான் பொண்ணு வேஷம் போட்டு ஆடக்கூடாது, சாரி பொண்ணுங்க பொண்ணு ஆடக்கூடாது, அதனால வந்து நான் பொண்ணு வேஷம் போட்டு ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பொண்ணு வேஷம் போட்டு டம்முன்னு ஆடிட்டு அதுக்கப்புறமா மோட்டிவேஷனல் ஸ்பீச் சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து பெண்ணுங்களை அடிமையாக தான் வச்சுருப்பாங்க, நீங்கள் தான் ரெக்கையை விரித்து பறக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் சொல்ல அப்போவே ஹீரோயினுக்கு லவ் வந்துடுது. ஆஹா, உன்னை இதுக்கோசமே லவ் பண்ணுறான்டா, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து காதல் ஜோடியாக சிட்டாக பறந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிட்டாக பறந்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் காலேஜும் முடிய வருது. காலேஜ் முடிய வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு பாம்பேல ஒரு மிகப்பெரிய சான்ஸ் கிடைக்குது. என்ன சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாம்பேல ஒரு ஆஃபர் கிடைக்கு. அங்கே போகணுன்னா பல செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலலாம் கேட்க, வீட்டில் அவங்க அம்மா கழுவி ஊற்றுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது தெரியுமா, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை தெரியுமா, நீ பாட்டுக்கு வந்து சினிமான்னு சுற்றி இருக்க, அதில் காசு வருமா,
ஒழுங்காக வேலைக்கு போய் முன்னேற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக பேச, இவருக்கு ஹீரோக்கு வேறு வழி தெரியாமல் சரி அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாரு. இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது தான் வந்து இவருக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா சினிமாவை தவிர இதுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் வந்து அங்கே வந்து இவர் வந்து மோட்டிவேஷனாக பேசுகிறாரு. சார் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, எனக்கு வந்து இந்த மாதிரி கனவு இருந்தது, ஆனால் இதை பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல, அவங்க வேலை தரல. ஆனால் வெளியே வந்து அவருக்கு ஒரு 10,000 பணம் தந்து, தம்பி நீ பாம்பே கனவு போடா அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் வந்து காசு கொடுத்து நீ போப்பா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்றாங்க. எனக்கு ஒரே சாக்கு, என்னடா நடக்குதுங்க, இன்டர்வியூ எடுக்கிறவன் காசு தரானா, பரவாயில்லையே நம்மளும் நாளைக்கு 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணி காசு வாங்கிக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி இவரும் மொத்தத்தில் வீட்டிலலாம் சமாளித்து இப்போ பாம்பே கிளம்பி போகிறாரு. பாம்பே போனதுக்கப்புறமா அங்கே மிகப்பெரிய ஒரு லெஜெண்டை மீட் பண்ணி அவர் ஒர்க் ஷாப்புக்கு தான் இவர் போயிருந்தார். அங்கே இவர் ஆக்டிங் ஸ்கில் எல்லாம் காட்டினான்னு பார்த்தா, ஐயே சிச்சி நீ எல்லாம் ஒரு நடிகனா அப்படின்னு காருக்கு போய் வெளியே அமைச்சிடறாங்க. அந்த ஒர்க் ஷாப்லேயும் இவருக்கு பிளேஸும் கிடைக்கல. அதனால் இவர் வந்து பயங்கரமாக உடஞ்சு போயிடுறாரு. உடஞ்சு போனால் மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா எனக்கு ஒன்றுமே தெரிலப்பா, நான் ஒரு தத்திப்பா, எனக்கு வந்து சினிமாவும் தெரில, எனக்கு ஆக்டிங்கும் தெரில, நான் இத்தனை நாளாக இதை நம்பி வேஸ்ட்டாக இருந்தேன் அப்படின்னு பயங்கரமாக கதறி அழுகிறாரு. அப்போ அவங்க அப்பா ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறாரு, நீ வந்து உன்னால் அழுக முடியுதுன்னா ஒரு விஷயத்துக்கு, அந்த விஷயத்தை நீ அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷனாக சொல்ல, நீ வந்து அங்கேயே இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து அப்பா எனக்கு காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி அழுக, காசெல்லாம் கிடையாது போட அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறாரு அவர். இதுக்கப்புறமா ஹீரோவே வந்து அங்கே வந்து பிச்சை எடுக்கிறவர்கிட்ட பொறுக்கி செயின் வித்து பொறுக்கி அந்த மாதிரி வந்து இவரே பாம்பேல வந்து பயங்கரமாக கஷ்டப்படுறாரு. கஷ்டப்படும் போது தான் ஒரு நாளில் வாழ்க்கையை வந்து யுவன் சாங் இருக்குல்ல, அந்த சாங் வருது. அதோட ஒரு சீன் பல சீன்கள் நகர இப்போ ஒரு கட்டத்தில் வந்து இவர் வந்து அந்த ஒர்க் ஷாப் நடத்துகிறவர்கிட்ட பயங்கரமாக வந்து வெளியவே நின்று, சார் கேட்லேயே நின்று சார் எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க மாதிரி நிற்க, அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் சார் நீ வந்து அடமெண்ட்டாக இருக்க, உனக்கு கன்ஃபார்ம் நான் சான்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இவர் கிளாஸும் போயிட்டு சான்ஸும் கிடச்சிருது. இவர் அங்கே பயங்கரமாக ஸ்கில்லையும் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு இருக்கும்போதும் மீரா வந்து அங்கேருந்து பைக் எடுத்து வராங்க. ஏன்டா சொல்லிட்டு போகிறதில்ல பாம்பே பொழிச்சுன்னு ஒரு அப்பப்பி சொல்லாமல் போயிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அங்கே பாம்பேலேருந்து தலைவன் கிளம்பி வரான். வீட்டுக்கு வந்தவொடனே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி வந்து உனக்கு ஒரு படத்தில் சான்ஸ் கிடைக்குது, செகண்ட் ஹீரோ நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவரு ஆஹா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டிலலாம் சொல்லி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அது சந்தோஷப்படுற அந்த நிலைமையில தான் அவங்க பாட்டின்னு ஒருத்தர் சொன்னாங்கல்ல, அவங்க பாட்டி இறந்து போகிறாங்க. ஆனால் பாட்டி இறந்து போனதெல்லாம் முக்கியம் கிடையாது, பையனுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிருக்கு. அதனால மொத்த ஃபேமிலியும் வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. மொத்தத்தில் இவரை வந்து அனுப்பிச்சு விடலாம் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத் ஷூட்டிங் கிளம்புறாரு. கிளம்பும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஷாக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்லாம் மூஞ்சிக்காது வாய் அப்புறம் மொத்தமாக எல்லாம் செதறி கிடக்குது. செதறதுக்கு அப்புறமா பயங்கரமாக இவர் மூஞ்சி எல்லாம் பயங்கரமான தழும்பு வந்துடுது. இவரால் நடக்க முடியல, ஆக்டிங் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இவர் வந்து ஒரு நிலையில் வந்து உடஞ்சு போய் கிடக்கிறாரு. அப்போ வந்து இவங்க ஃபேமிலியில் அழுகிறாங்க, அவங்க ஹீரோயினும் அழுகிறாங்க, பயங்கரமாக அழுகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கருத்தால் இவரும் வந்து சரி அவ்வளோதான், நம்மளுக்கு சினிமா சான்ஸ் எல்லாம் இனிமேல் கிடைக்காது அப்படின்னு வந்து ரொம்ப வந்து டிப்ரெஷனான நிலையில் இருக்காரு. இவர் மூஞ்சி வெளியே காமிக்கிறதுக்கே இவர் பிடிக்கல. ஏன்னா மிகப்பெரிய ஒரு மார்க் இருக்கும் மூஞ்சிட்ட. இந்த மூஞ்சியை வச்சுட்டு யாரும் சான்ஸ் தர மாட்டாங்க, சினிமாவில் வந்து மூஞ்சி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவரும் உடஞ்சு போய் மூஞ்சியை மசிச்சு திடீராரு. அப்போ ஹீரோயின் கூட பேசாமல் வந்து ஹீரோயினை வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்தில் வந்து இவன் வந்து இப்படி தான் இருப்பான் போல, இவன் செல்ஃபிஷாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்ணுறாங்க ஹீரோ கூட. நீ வந்து உன்னை மட்டுமே தான் யோசிக்கிற, நீ வந்து வேற எதையும் யோசிக்க மாட்டேங்கிற, என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சும் போயிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து நீ வந்து என் மூஞ்சி சரியில்லை, நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நான் என்னை விட்டு போகிறேன், ஒரு நாள் நீ வருத்தப்படுவா அப்படிங்கிற மாதிரி சவாலெலாம் விட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையவே இவர் பிடிக்காம வந்து தெரிஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு, நீ வந்து இந்த மூஞ்சி கோசம் பார்க்காத, நீ வந்து நீயே இழந்துட்டு இருக்கிற, நீ வந்து மோட்டிவேஷனாக இரு அப்படியாங்க மாதிரி அவங்க அப்பாவை மோட்டிவேட் பண்ண இவருக்கு வந்து அப்பவும் ஒரு பிடிப்பு இல்லாமல் தான் தெரியுறாரு. அப்போ தான் இவரோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த பையன் ஃப்ரெண்டு வந்து இவர் வந்து வா மச்சான் ஃபேர்வெலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ரீயூனியனுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இவர் காலேஜ் ரீயூனியனுக்கு கூப்பிட்டு போக அங்கே தான் வந்துட்டு மீரா இருப்பாளே அப்படிங்கிற மாதிரி இவன் மூஞ்சி எப்படி காமிக்கிற மாதிரி பார்த்ததில் இருக்க. அப்போ தான் வந்து மீரா கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, ஆடிட்டோரியமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இவேதுக்கடா கூப்பிட்றான்னு நம்ம ஹீரோ கலையரசனும் வந்து ஆடிட்டோரியத்துக்குள்ளே போக அங்கே பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஷாக். அங்கே வந்து ஹீரோயின் இல்லை, வேற ஏதோ பொண்ணு இருக்குது. யாருமா நீ மீரான்னு சொல்லி மெசேஜ் பண்ண, என் பேர் தான் சுரபி, நான் வந்து உன்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணல, காலேஜ் வந்ததுக்கப்புறம் லவ் பண்ணேன், எதனால லவ் பண்ண அப்படிங்கிறத அப்புறமா சொல்கிறேன், நீ வந்து உன் மேலே எனக்கு ரொம்ப பிரியம், அதனால் வந்து நான் உன்னை வந்து லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வேறு அமைதியாக போயிரு, நான் கட்டுப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து திட்டிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வரவும் அங்கே வரவும்னு புஷ் பண்ணிகிட்டே இருக்க இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வந்து நீ ஒழுங்காக என்னை விட்டு ஒதுங்கி போயிரு அப்படின்னு சொன்னோன்னே, நீ தான் உன்னை தொலைச்சிக்கிற, எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க, ஏன் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு உனக்கு தெரியுமா, எங்கள் சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை அடிச்சுட்டே இருந்தாங்க, எனக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னே தெரில, எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறமா எங்கள் அப்பா மறுபடியும் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார், செத்துலாமான்னு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நான் இருக்கும்
இருக்கும்போது தான் நீ ஒரு ஸ்பீச் கொடுத்தல பொம்பளை வேஷம் போட்டு பெண்கள்லாம் வந்து முன்னேறி வரணும், ரெக்கையை முளைச்சு பறந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பீச்சை கேட்டு தான் நான் உயிரே வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா விட்டு தனியாக வந்து இப்போ நான் மிகப்பெரிய ஒரு பொண்ணாக இருந்த என் மைண்ட் செட் வந்து இப்போ நல்லா இருக்குது. அதுக்கு காரணமே நீ தான், அதனால தான் உன்னை லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக சொல்ல, நீயும் அந்த ரெக்கையை விட்டு பறந்து வரணும், நீ எனக்கு சொன்னதே தான் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறாங்க. மோட்டிவேட் பண்ண உடனே ஹீரோ ஓகே நம்ம வாழ்க்கையில் இது ஸ்டாப் கிடையாது, இது எண்டே கிடையாது, நம்ம இனிமேல் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இங்கே சின்ன சின்ன ரோல் வந்தால் ஏதோ ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ரோலாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணிட்டு இருக்காரு. அதே கட்டத்தில் வந்து சுரபிக்கும் கலையரசனுக்கும் பயங்கரமான லவ் வருது. அப்போ தான் வந்து சுரபியோட அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய்யா கூப்பிட்டு அங்கே வாஷிங் மிஷின் ரிப்பாகல அதை பாரு இதை பாருன்னு ஹீரோயின் அடிக்க வரும்போது நம்ம கலையரசன் தடுத்து உன்னை நான் வந்து இது வரைக்கும் சொன்னதில்லை, உன்னை நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷனில் சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் பயங்கரமாக லவ் ஆகுறாங்க. லவ் மட்டும் ஆகாமல் குறிப்பிட்ட கட்டத்தில் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இவர் வாழ்க்கையிலே செட்டில் ஆகட்டும், ஹீரோயின் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறக்கோசம் கல்யாணம் பண்ணல, இவர் வந்து உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணம் பண்ணுற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவங்களோட அக்காவுக்கும் கல்யாணம் ஆச்சு. இப்போ வந்து கல்யாணம் பண்ணி இவங்க 2 பேர் தனியாக ஒரு வீட்டில் ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. அதே டைமில் இவரும் வந்து சின்ன சின்ன ரோல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் தான் அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீயும் வேலைக்கு போனதாப்பா உண்டு, ஏன்னா வந்து உங்கள் அப்பாவோட ஹார்ட் ஆப்ரேஷன் வந்து பண்ணதே வந்து நம்ம சுரபி தான், அவள் தான் காசு கொடுத்தா, நீ உன்னால் எதையுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, அதாவது உன்னால் காசு கொடுக்க முடியல, அதனால் வந்து நீ எதா பண்ணாதான்ப்பா அவள் பண்ண முடியும், அவளே ஒத்தையாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே இவருக்கும் சரி நம்ம பண்ணுறதுதான் தப்பு போல், நம்ம சினிமாவில் இதுக்கு மேலே சான்ஸ் கிடைக்காது, நம்ம வந்து சிவனேன்னு ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வேலைக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. வேலைக்கு போனது மட்டும் இல்லாமல் இவர் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக தான் இருக்காரு. அப்போ சந்தோஷமாக இருக்கும்போது தான் திடீர்னு வந்து இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவார்டு தராங்க. நீ தான்ப்பா ஒர்க்கர் அப்படின்னு அவார்டு தரும்போது தான் இவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. சே நம்ம வந்து எந்த அவார்டு வாங்க சொன்னால் எந்த அவார்டா வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவர் தூக்கி போட்டு செம்ம கடுப்பாயிடுறாரு. கடுப்பானதுக்கு அப்புறமா ஒரு 2வது நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஆஃபீஸில் ஒரு ஷூட்டிங் நடக்க, அப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கிற ஒரு ஆளை வந்து நடிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ வந்து அவன் மேனேஜர் வந்து சரி இவனை நடிக்க வைக்க வேணாம், இவன் மூஞ்சி கோடாக இருக்குது, வேற வேணா நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கலையரசனை ஹேர்ட் பண்ணனால கலையரசனுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. ஏன் இந்த மூஞ்சியெல்லாம் நடிக்காதடா, நானும் நடிச்சு காமிக்கிறேன், நானும் பெரிய ஸ்டார் ஆக்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வெறியாக பேசிட்டு வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு. விட்டுட்டு வரும்போது தான் ஹீரோயின் வந்து ப்ரெக்னென்ட்டான விஷயத்தை வந்து ஆர்வமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ வந்து டல்லாக இருக்கிற பார்த்து ஹீரோயின் ஏன் உன் மூஞ்சி இப்படி இருக்குன்னு சொன்னோன்னே அவருக்கு பயங்கரமாக கடுப்பாயிருது. ஏன்னா ஏற்கனவே இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, ஏன் என் மூஞ்சியை பார்த்தா எப்படி தான் தெரியுது, உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது என் மூஞ்சியை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி தயவு செஞ்சு நீ வந்து நான் சாதிக்கிற வரைக்கும் எங்கேயா போயிரு, என் கண்ணு முடியாடியே வராத, என்னை விட்டு போயிரு, அதுதான் உனக்கும் நல்லது, நான் ஒரு பைத்தியக்காரன், நான் பாட்டுக்கு ஏதோ பண்ணி நான் பொழைச்சிக்கிறேன், நீ என்னை விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை பயங்கரமாக கத்தி விட்டுறாங்க. ஹீரோயினும் அந்த விஷயத்த சொல்லாமையே கிளம்பி போயிடுறாங்க. அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் அவங்க பாட்டி வீட்டிலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே இருக்காங்க. இவங்க ப்ரெக்னென்ட்டான விஷயம் இவங்க ஃபேமிலிக்கும் சொல்லல, யாருக்கும் சொல்லல, அவங்க தனிமையாக போயிட்டாங்க. இவர் வேலைக்கு போனாங்காட்டிக்கு அவங்க அப்பா வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, நீ ஏன் அவளை விட்ட, அவளை மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு நினைச்சாலும் கிடைக்காது, ஒழுங்கு அவளை போய் சமாதானப்படுத்த சொன்னோன்னா முடியாதுப்பா அப்படின்னு சொன்னோடனே நீ வந்து நான் முதல்லையாவது நீ சினிமாவில் தான் தோத்துட்டேன்னு நினச்சேன், நீ வாழ்க்கையிலும் தோத்துட்டடா, நீ எல்லாம் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்ப, உன்னால் ஸ்டாரே ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா எமோஷனலாக பேச இவருக்கு பயங்கரமாக கடுப்பாயிருது. இவரும் அதுக்கப்புறமா சான்ஸ் தேடி அலையலாம் அப்படிங்கிற மாதிரி போக இவர் வந்து நிறைய ஆடிஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அமுச்சு விட்றாரு. ஒரு கட்டத்தில் வந்து அமுச்சு விட்ட வீடியோ கிளிக் ஆகுது. யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமான் பார்க்குறாரு. வெற்றிமான் பார்த்தவொடனே சே இந்த பையன் நல்லா நடிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அசிஸ்டன்ட் இருக்குங்க சார் அவன் மூஞ்சில் ஒரு கோடாவது மயிராவது டே கூப்பிட்றாவன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி வெற்றிமான் ஆஃபீஸ்லேருந்து வராங்க, நீங்கள் வாங்க கிளம்பி அப்படின்னு சொல்லி இவரும் கிளம்பி போகிறார் வெற்றிமான் ஆஃபீஸ்க்கு. அப்போ கிளம்பி போகும்போது தான் இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒய்ஃப் வந்து பயங்கர கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு இப்போ தான் இவருக்கு தெரியுது. இவர் தெரிஞ்ச உடனே பார்க்குறாச்சா வெற்றிமாறன் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதா இல்லை ஹீரோயின் போய் காப்பாற்றுதா அப்படிங்கிற மாதிரி 2 ஆலோசனை வந்து இவருக்கு வருது. அப்போ தான் திடீர்னு வந்து கட் பண்ணிவிட்டு இவர் வந்து குடுகுடுன்னு ஹாஸ்பிட்டல் வர மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. இது வந்து பயங்கரமான சிங்கிள் ஷாட் சீனு, தேட்டரில் பார்த்தீங்கன்னா தெறிக்க விடும். இவர் சிங்கிள் ஷாட்டில் வந்து இவர் வந்து ஹாஸ்பிட்டல் போனவொன்னே அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒய்ஃப் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்காக போய் பிளட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. இவர் ஓடி பிளட் வாங்கி கொடுக்குறாரு. அதே நேரத்தில் கரண்ட் கட்டாது. இவர் வந்து வெளியே வந்து கடவுளை வேண்டாரு, இந்த மாதிரி எப்படியாவது என் ஒய்ஃபை காப்பாற்றுன்னு. அப்போ தான் வந்து டாக்டர் கூப்பிட்றாங்கன்னு போக அப்போ ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டமான விஷயத்த சொல்கிறாங்க. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கையிலையும் தராங்க. இவருக்கு வந்து பயங்கரமாக உன்னை விட்டுட்டனே, நான் வந்து போயிருக்கக்கூடாது உன்னை விட்டு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுகிறாரு. அப்போ தான் கட் அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறன் சொல்கிறாரு. ஏன்னா இது வந்து ஒரு சினிமா சீன்,
அப்படிங்கிற மாதிரி இவர் மிகப்பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம், அதாவது சில வருடங்களுக்கு அடுத்து அப்படி மாதிரி காமிக்க, இவரோட அப்பா இருக்கார்ல, அவர் அதே மாதிரி பீச்சில் போட்டோ எடுக்கிறாரு. போட்டோ எடுக்கும்போது இவர் போட்டோவும் வைக்கிறாங்க. அங்க அந்த ஸ்டில்ல வந்து விஜய் போட்டோ, அஜித் போட்டோல இவர் போட்டோ இருக்கு. ஏன்னா இவர் மிகப்பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு. நீங்க கலையரசனோட அப்பா தானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அங்க இருக்காங்க, சுரபியும் அங்க இருக்காங்க, தான் பெண் குழந்தையோட, தான் பொண்ணோட வந்து அங்க பீச்சில் இருக்காங்க. எல்லாரும் மொத்தமா ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவரும் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ல, வெற்றிமாறன் எடுக்கிற சீன்ல இவருக்கு முதல்ல தழும்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ குறிப்பிட்ட கட்டத்துல அந்த தழும்பு வந்து மறைஞ்சே போயிடும். இவர் நடிப்பால அந்த தழும்பை மறைய வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுதான் இந்த படத்துல இவர் வந்து ஒருத்தன் வந்து மிகப்பெரிய அடித்தட்டத்தில் இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டே இருந்தா மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆகலாம் அப்படிங்கறத வந்து இந்த ஸ்டார் படம் உங்களுக்கு புரிய வச்சிருக்கும். நீங்களும் வாழ்க்கையில வந்து என்னடா நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட, நம்ம வந்து ஒரு விஷயத்தை கண்டினியூஸா முயற்சி பண்ணிட்டே இருந்தா நீங்க எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற இந்த படத்தோட கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.